friends, welcome to Totally Happy Channel. இன்னைக்கு நான் வந்து ஒரு அமேசிங்கான பிளாட்ஃபார்ம் தான் உங்ககிட்ட காட்ட போறேன். இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். மினிமம் 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். கேர்ள், ஃபீமேல், மேல் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அண்ட் இதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா எந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் வேண்டாம். நீங்க வந்து 10th பாஸ், 12th கிளாஸ் இல்லாட்டி ஸ்டூடெண்ட் இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஹையர் லிமிட்டா இருந்தாலும் ஏஜ் பரவாயில்ல. ரிட்டையர்ட் பர்சன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. யார் வேணாலும் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து எவ்ரி 1 or 2 ஹவர்ஸ்க்கு 1000 or 2000 rupees கண்டிப்பா சம்பாதிக்கலாம். இதோட ட்ரஸ்ட் பைலட்ல வந்து நீங்க ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஜெனுவின் அண்ட் லெஜிட்டிமேட் இருக்கும். லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலாம் இது வந்து எவ்வளவு ஜெனுவின் அண்ட் எவ்வளவு பேர் வந்து இங்க பணம் வாங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்க கூகுள்ல போயிட்டு இந்த கம்பெனியோட ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப லெஜிட்டிமேட் ஜெனியூன் வெப்சைட். இங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க் தான் இருக்குங்க. ரொம்ப ஈஸியா அவங்க வந்து சில டாஸ்க் சொல்லுவாங்க. அந்த டாஸ்க் தான் நீங்க பண்ண போறீங்க. அதுக்கு அவங்க பேமெண்ட் தருவாங்க. $5, $10 அந்த மாதிரி. இது வந்து நீங்க சூப்பரான ஒரு சைடு இன்கமா நீங்க வச்சுக்கலாம். ஒரு பார்ட் டைம் ஜாபாவே இதை நீங்க ஃபுல்லா பண்ணிடலாம். அவங்க ஒரு டாஸ்க் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 10 மினிட்ஸ்லயோ 20 மினிட்ஸ்லயோ அந்த டாஸ்க் முடிச்சுட்டு அந்த $10 அமௌண்ட்டை நீங்க வாங்கிக்கலாம். ரொம்ப ஈஸியா நீங்க வாங்கிக்கலாம். உங்க பேங்க் இல்லாட்டி உங்க பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கே கூட நீங்க இந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா ஜெனியூன் அண்ட் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் டைமா கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க இதுல அன்லிமிட்டட் டாஸ்க் இருக்கும். நீங்க எவ்வளவு டாஸ்க் கம்ப்ளீட் பண்றீங்களோ அவ்வளவு டாஸ்க் வந்து உங்களுக்கு பேமெண்ட் தந்துடுவாங்க. அண்ட் இமீடியட்டா நீங்க வந்து அந்த ஜாப் கம்ப்ளீட் ஆகி அவங்க செக் பண்ணி ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்து டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. வெல்கம் டு டோட்லி ஹாப்பி சேனல். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்காக என்னோட வந்து யூடியூப் சேனல் வந்து டோட்லி ஹாப்பி சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி என்ன டெலிகிராம் லிங்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுல நிறைய அப்டேட்ஸ், நிறைய டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் அதெல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ அந்த வெப்சைட் குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா டாஸ்க் வர்ஸ். இந்த டாஸ்க் வர்ஸ்ங்கிற வெப்சைட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். கம்ப்ளீட் பெய்ட் டாஸ்க் ஃப்ரம் எனிவேர் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து ஜஸ்ட் அந்த குட்டி அவங்க டாஸ்க் என்ன சொல்றாங்களோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணா போதும். இதை சைன் அப் பண்றது நான் எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் ஒர்க் வெப்சைட் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். டாஸ்க் ஒர்க் is an open platform that connects our global community of freelancers called taskers to a variety of tasks to help power the world's most disruptive companies. As a tasker, you can complete paid tasks on your own schedule from anywhere in the world. So இவங்க என்ன சொல்றாங்கன்னா lakhs of people வந்து freelancers இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு சப்போஸ் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லாட்டி எனக்கு நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு வேற வேலை இருக்குன்னா நீங்க பண்ண வேண்டாம். சோ உங்க பிளெக்சிபிள் டைம்ல எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சைடு இன்கம் வேணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்து இந்த டாஸ்க் வந்து நீங்க பண்ணா போதும். நீங்க வந்து இதுக்கு இங்க எல்லாம் சொல்லிருக்காங்க எனிவேர் இன் தி வேர்ல்டு அண்ட் எனி டைம். சோ பிளெக்சிபிள் டைம் தான். சோ உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். பாருங்க, why task work? இதுக்கு எதனால நீங்க வந்து டாஸ்க் ஒர்க்ஸ் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிளெக்சிபிள் அண்ட் ரிமோட். ஸோ ரிமோட்னால நீங்க வீட்டில் உட்காந்துட்டே நீங்க இது பண்ணலாம். இது முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க மொபைல்லயே பண்ணலாம், இல்லாட்டி நீங்க வந்து ஒரு லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் வச்சிருந்தா கூட நீங்க அந்த ஒர்க்ஸ் இங்க அதுல பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேர் பே. உங்களோட பேமெண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீப்புள் ஃபர்ஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து அங்க சப்போர்ட் கிட்ட கேட்டு அவங்க வந்து உங்களுக்கு நல்லா ரிப்ளை இமீடியட்டா பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அண்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இங்க வந்து நிறைய பெரிய எம்என்சிஸ் தான் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் தராங்க. ஸோ நீங்க நிறைய பெரிய கம்பெனிஸ்க்கு தான் ஒர்க் பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சைன் அப் பண்ண போறீங்க. அப்புறம் குவாலிஃபை ஃபார் டாஸ்க், ஃபில் அவுட் யுவர் ப்ரொஃபைல் டு குவாலிஃபை ஃபார் ப்ராஜெக்ட். சோ உங்க ப்ரொஃபைல வந்து நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சோ உங்க ப்ரொஃபைல வந்து நீங்க கரெக்டா ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து அசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டாஸ்கிங். சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கெட் பெய்டு. லாஸ்டா வந்து அது முடிச்சோடனே நீங்க வந்து பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ சாம்பிள் டாஸ்க் நிறைய வந்து இங்க சாம்பிள் டாஸ்க்ஸ் இருக்கும். நீங்க வந்து அதை பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே விதமான டாஸ்க் இருக்காது. ரொம்ப வெரைட்டியா இன்ட்ரெஸ்டிங்கா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாஸ்க் இங்க இருக்கும்.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இவங்க வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க. அவங்க கஸ்டமர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அதை பொறுத்து தான் அவங்க வந்து ப்ராடக்ட்ஸே கிரியேட் பண்ணுவாங்க. அதனால கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாத்தீங்கன்னா AI டேட்டா லேபிளிங், build high quality machine learning models through data annotation. So data annotation தான் நீங்க பண்ண போறீங்க. data categorization, data labeling எது வேணாலும் நீங்க சொல்லலாம். அந்த டேட்டா வந்து கரெக்டான இடத்துல நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ண போறீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா annotate images இருக்கும். ஸோ images வந்து நீங்க அவங்க வந்து டூல்ஸ் தந்துடுவாங்க. அந்த டூல்ஸ்ல வந்து நீங்க வந்து கரெக்டான இமேஜஸ் வந்து மார்க் பண்றது அந்த மாதிரி வேலை இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்பீச். அவங்க வந்து ஒரு ஃபியூ சென்டென்சஸ் தருவாங்க. உங்க வாய்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணி நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேக் வேர்ட்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு கீவேர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு பேசேஜ்ல வந்து அந்த கீவேர்ட் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் நீங்க மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கண்டென்ட் மாடரேஷன் இருக்கும். ஸோ safeguard online spaces with us through content moderation. So கூகுள்ல பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் வருது. அது சிலது நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நீங்க ரிவ்யூ பண்ணி எது கரெக்ட் எது தப்புங்கிறத சொல்ல போறீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா அவங்க FAQ கொடுத்திருக்காங்க, அதை பார்த்துடலாம். So what is task நம்ம பார்த்தோம். How does this differ from being a teammate? How do I sign up? Sign up வந்து நம்ம இங்க பாத்துக்கலாம். So when will be task available? எப்போதுமே உங்களுக்கு வந்து early எப்போ வேணாலும் 24 hours வேணாலும் இந்த டாஸ்க் வந்து அவைலபிளா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இப்ப வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சைன் அப் வித் கூகுள் இருக்கு, ஒரு கண்டினியூ வித் ஆப்ல இருக்கு. இல்லாட்டினா நீங்க இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்க சைன் அப் நீங்க பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட இமெயில் கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சில क्वेश्चंस எல்லாம் கேக்குறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்க கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் கேக்குறாங்க. இங்க வந்து எவ்வளவு வருஷமா நீங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சோ அதெல்லாம் கொடுத்துடுங்க. சோ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும்னு கேக்குறாங்க. சோ நீங்க வந்து உங்க லாங்குவேஜஸ் என்னென்ன தெரியுமோ நீங்க கொடுத்துக்கலாம். சோ அடிஷனல் லாங்குவேஜஸ் ஏதாவது தெரியும்னா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் தமிழ் கொடுக்கறேன். அதுல வந்து எவ்வளவு நல்லா தெரியும்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் தெரியும்னா இது கூட திரும்பி ஆட் அடிஷனல் லாங்குவேஜஸ் கொடுத்து நீங்க கொடுத்துக்கலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெண்டர் கேக்குறாங்க, எத்னிசிட்டி கேக்குறாங்க. சோ நம்ம எந்த ஊரு அப்படின்னு கேக்குறாங்க. சோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேபால் அக்கௌண்ட் தேவைப்படுது. நான் முன்னாடியே நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். பேபால்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் உங்க வந்து இமெயில் ஐடி தான் கேட்பாங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த இமெயில் ஐடிக்கு லிங்க் பண்ணிடுவாங்க. சோ என்னென்ன டாஸ்க் எல்லாம் பண்றீங்களோ அங்க வந்து பேமெண்ட் வந்து டைரக்டா அந்த இமெயில் ஐடிக்கு போயிடும். அது வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சோ கண்டிப்பா ஒரு பேபால் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து உள்ள போயிடலாம். அப்புறம் உங்க போன் நம்பர் கேக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் அனுப்புவாங்க. அந்த கோடு உங்க போன் நம்பர் ஓகே ஆனதா அவங்க உங்களுக்கு வேலை அனுப்புவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இங்க என்ன போட்டிருக்குன்னா சைன் அப் பண்ணியாச்சு நம்ம. நெக்ஸ்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ உங்களை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லைக் எவ்வளவு படிச்சிருக்கீங்க, என்ன நாலேஜ் இருக்கு அப்படியெல்லாம். ஸோ அதனால உங்களுக்கு நிறைய டாஸ்க் அலோகேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பே அவுட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ரெஃபரல் ப்ரோக்ராம் யாருக்காவது ரெஃபர் பண்ணா கூட இங்க நீங்க பண்ணிக்கலாம். So earn up to $13 through 10 images. Upload 10 images of yourself doing different activities and various poses. Submit the images and answer questions related to the picture and earn up to $13. So என்ன ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வேலை செய்யற மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கிற வேலை செய்யறதோ இல்ல வெளியில ஆபீஸ்ல வேலை செய்யறதோ ஏதாவது 10 இமேஜஸ் வந்து போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இமேஜஸ்ல வந்து நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. அதுக்கு வந்து அவங்க $13 பே பண்றாங்க. $13 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 800 to 900 rupees இருக்கும். ஜஸ்ட் இந்த 10 இமேஜஸ் போஸ்ட் பண்ணது வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அதுக்கு அவங்களுக்கு 900 rupees போஸ்ட் தராங்க. சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க். இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அதை நீங்க பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு இருக்கு. இந்த டெஸ்ட் நீங்க வேணும்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கம்பல்ஷன் கிடையாது. இந்த இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எதுக்குன்னா உங்க இங்கிலீஷ் நல்லா இருக்கா இல்லையான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங் டாஸ்க், இங்கிலீஷ்ல இருக்க ஏதாவது டாஸ்க் வந்து அவங்க தருவாங்க. வேணும்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் எடுத்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. சோ பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில கூட நீங்க இன்வைட் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரைனிங் இருக்கு. ஸோ ட்ரைனிங்ல போனீங்கன்னா இதுல வந்து நீங்க அவங்க ட்ரைனிங் கூட தருவாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகணும்னா இதை நீங்க எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்க டைரக்டா டாஸ்க் போயிடலாம். டாஸ்க்ல வந்து என்னென்ன டாஸ்க் இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இமேஜ் டாஸ்க் இருக்கு, அப்புறம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ரிசர்ச், உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து அனுப்ப இஷ்டம் இருந்ததுன்னா அப்படி நீங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாஸ்க் வரும். ஸோ எது வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பா என்னோட சேனலை வந்து லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.